அப்ப வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு சென்டிமெண்டே இல்லையா? அவங்க மனுஷங்களே இல்லையா? அவங்களும் சோறு தானே திங்கிறாங்க. அவங்களுக்கு உணர்வே இல்லையா? அவங்களுக்கு சுயமரியாதையே இல்லையா? அவங்க உணவு உணவு அவங்க உணவு அவங்க உரிமை. ஹலோ, அங்க மூக்க மூடுறது வெஜிடேரியன் சாப்பிட்றவரா நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவரா? வெஜிடேரியன் சாப்பிடுறவர். அவர் தானே இழிவுபடுத்துறாரு. ஒருத்தர் புலால் சாப்பிட்றாருன்னா உனக்கு என்ன எரியுது? அவர் உணவு அவர் சாப்பிட்றாரு. ஏங்க ஐஐடியில வந்து சர்க்குலர் போடலையாங்க கேன்டீன்ல நான்வெஜ் சாப்பிட்றவங்க தனியா உட்காந்து சாப்பிடணும்னு? மாட்டுக்கறியின் பேரால் இன்னி வரைக்கும் இந்துக்கள் அடிச்சு கொல்லப்பட்டு இருக்காங்களே. அப்போ பரிதாபங்கள் வீடியோ பார்த்தோன்னு அப்படியே மனசு புண்பட்டு எடுத்துன்னு வந்தவங்களுக்கு நான் என்ன கேட்கறேன், இந்த மாதிரி ஐஐடியில இந்த மாதிரி உணவு பழக்கத்தை வந்து பிரிச்சு சொல்றது, மாட்டுக்கறியின் பேரால் இந்துக்களை அடிச்சு கொள்ளும் போது இந்த மனசெல்லாம் புண்படல? நான் இதே இன்னும் கேட்கறேன். அப்படியே இந்துக்களுடைய மனசு புண்பட்டுதுன்னு சொல்றாங்களே. பில்கிஸ் பானுங்கிற ஒரு பொண்ணை 11 பேரை வந்து ரேப் பண்ணி அவங்க ஃபேமிலியை மர்டர் பண்றாங்க. அந்த 11 பேரும் ஆரிய பார்ப்பனர்கள். ஆரிய பார்ப்பனர்களால அவங்க சீக்கிரம் விடுதலை செய்யப்பட்டார்கள். இப்போ பரிதாபங்கள் வீடியோ பார்த்து அப்படியே மனசு புண்பட்டுடுதுன்னு சொல்றவங்க, ஐயோ மனசு புண்பட்டுடுது, இவர்கள் வந்து இந்த மதத்திற்கே இழுக்கானவர்கள், அயோக்கியத்தனமானவர்கள், இவர்கள் சிறையிலேயே வைங்கன்னு ஏன் பேசல?